அன்பு நண்பர்களே, இன்றைய தலைப்பில் இன்னொரு விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த சாமியாருன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தலையில் ஒரு தலப்பாயை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தலப்பாய் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தலப்பாயை கட்டணும்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கபாலத்தில் ஒரு குழி விழும். அந்த குழி விழுந்த உடனே அதன் வழியாக உயிர் வெளியில் போயிடும். அந்த உயிர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க தலையில் தலப்பா கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உச்சிக்குழி என்னமோ ஈரமாக இருக்கிற மாதிரியும் அதை காஞ்சிடும் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்றத கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அன்பு நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த கபாலம் அப்படின்றது இது வரைக்கும் இது வச்சுக்கிங்களேன். இப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த கபாலன்றது அப்படியே ஒரு கடினமான ஒரு எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு விஷயப்பா. கபாலன்றது ஒரு எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மூளைக்கு எந்த வித சேதாரமும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது கடினமாக வச்சுறாங்க. இப்போ அதை ஓட்டை போட்டுக்கின்னு மேலே வரும் ஒன்று, சரியா? அப்போது அவ்வளோ கடினமான ஒரு எலும்பையே ஓட்டை போட்டுக்கிட்டு மேலே வர்றது, அந்த உயிர் வரும் அப்படின்றது கபால மோட்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், அதை ஒரு துணின்னு சொல்லக்கூடிய தலப்பா மூலயமா அது வெளியில் போகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த உயிர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தலப்பா வச்சு மூணுனா உயிர் வெளியே போகாமல் இருக்குமா? எலும்பையே ஓட்டை போட்டுன்னு போகிறது ஒரு துணியை ஓட்டை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஏன் ஒரு பேசிக்கான விஷயத்தை கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி வேறு மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக உச்சி அப்படின்றதே வேற. இவர்களுக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை அப்படின்றத தான் சொல்லணும், சரியா? ஸோ இப்போ இந்த உயிர் இந்த துணி மூலயமா போவாது வெளியே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம உடம்பு முழுக்க ஒரு துணியை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டோன்னா அப்போ உயிர் வெளியில் போவாதா? இங்கே துணியை கடந்து உயிரால் வெளியில் போக முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த தலப்பா கட்டிகிட்டு இருக்கிற கும்பல் எல்லாம் சும்மா ஏமாத்திக்கிட்டு ஒரு ஷோ காட்டுறதுக்காக தலையில் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சும்மா இவங்களை எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்காதீங்க. கேள்வி கேளுங்க. ஏன், எதுக்காக பண்ணுற அப்படின்றத ஒரு கேள்வியாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய விளக்கம் புரியும். எவ்வளோ முட்டாள்தனமாக இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். உச்சி காஞ்சிருமா, அதை காஞ்சிடுறதுக்கு அதை மூடி வச்சுக்கிறாங்களாம். என்னமோ அது மேலே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும். இதெல்லாம் உண்மை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உச்சின்னா எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உச்சி என்பது உங்களுடைய சுழுமுனை வாசல். சுழுமுனை வாசல் மட்டும்தான் உச்சி. அதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பிரபஞ்சமே உங்கள் உயிர் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஆகாயம் சொல்கிற விஷயம் இங்கே வேகாது. ஏன்னா உங்கள் கைக்கு மேலே இப்படி தூக்கி ஆகாயம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
இந்த சுழுமுனை வாசல்ல இருந்து ஓப்பன் ஆகி அது வழியாக ஏறுற காற்றானது 6 லிட்டர் ஏறினாலும் அந்த 6 லிட்டர் இந்த உடம்பினுடைய எந்த ஒரு பகுதியின் மூலயமாகவும் வெளியே வராது. அப்படின்னும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை ரகசியம் சுழுமுனை வாசலுக்குள் இருக்கின்றது. சரியா? அதில் நீங்கள் 6 லட்சம் இல்லை 6 கோடி லிட்டர் ஏத்தனா கூட அது பாட்டு உள்ளே ரொம்பிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த இடம் இந்த ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகி இல்லை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அது மாதிரி வாசி யோகத்தில் நீங்கள் காற்றை ஏற்றுறீங்க சந்திரக்கலை சூரியக்கலைன்றீங்க, எல்லாமே ரைட்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காற்று என்பது வெளியிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. இது உங்களுடைய காற்று அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வெளியிலேருந்து வாங்குகிற காற்று யாருடைய காற்று சொந்தம்? உங்கள் காத்தா? சொல்லுங்கப்பா, உங்கள் பேர் எழுதி வச்சுக்குதா அதில்? அப்படிலாம் கிடையாது. அப்போ வாசி யோகத்தில் நம்ம காற்றின் மூலியமாக வேறு ஏதோ ஒன்றத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய காற்றின் மூலியமாக 10ஆம் வாசலில் காற்றை ஏற்றும் பொழுது உங்களுடைய மொத்த உணர்வாகிய நான் என்ற உணர்வு மேலே ஏறுகிறது. அது மேலே ஏறி உங்களுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய, உயிரின்னு சொல்லக்கூடிய, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய, வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய, ஜோதிமயம்னு சொல்லக்கூடிய, தெளிவுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கரைகின்றது. அங்கே நின்று பழகினால் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்திலேயே நீங்கள் கரைந்து போவது தான் சமாதி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ வாசியோகத்துன்னு சொல்லிட்டு வல்லுன்னு குலைக்கிறாங்க. சின்ன குழந்தைகளை வச்சுன்னு குலைக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. உங்களுடைய சுவாச காற்று எவ்வளவு விரயமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஜீவன், உங்களுடைய உயிர் நசிவடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசியோகத்தில் இந்த 10ஆம் வாசலில் காற்றை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனம் நிர்மலமாக இருக்க வேண்டும். மனம் நிர்மலமாக இல்லாத பொழுது வாசி பழகுதல் கூடாது. அப்படி பழகும் பொழுது உங்களுடைய உடம்பில் அதீத உஷ்ணம் ஏற்பட்டு உடம்பி நோய்கள் ஏற்பட்டு உடம்பில் உயிர் நசிவடைய காரணமாக அமைந்துவிடும். வாசி பழகினால் 10ஆம் வாசலில் ஏறிய காற்று இறங்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியுடன் வரும். அந்த மிகுந்த குளிர்ச்சி உங்களுடைய உடம்பு முழுக்க பரவி உங்களுடைய உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய வாசியில் காற்றை ஏற்றி மேலேயே நிறுத்தி பழகினால் உங்களுடைய உணர்வு அந்த 10ஆம் வாசலுக்குள்ளே உங்களுடைய உயிருடன் கலந்து நின்று பழகும். அப்படி பழக பழக உங்களுடைய உணர்வு அந்த உயிரிலேயே கரைந்து நீங்கள் அதுவாகவும் அது நீங்களாகவும் மாறும் நிலை பிற்காலத்தில் ஏற்படும். நீங்கள் வாசி பழகும் பொழுது மிகுந்த சிரத்தையோடு மிகுந்த பொறுமையோடு மெல்ல மெல்ல இந்த காற்றை 10ஆம் வாசலில் ஏற்ற வேண்டும். வேகமாக ஏற்றுதல் கூடாது. அப்படி ஏற்றும் பொழுதும் உங்களுக்கு
பிரச்சனைகள் வரும். அதனால் மெல்ல காற்றை ஏற்றி நீங்கள் உங்களுடைய உணர்வையும் அந்த காற்றினுடைய சேர்த்து உயிரில் கலக்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் உருவாகும், வாசனை உருவாகும். உங்களுடைய உணவு, உங்களுடைய உறக்கம், உங்களுடைய சுவாச அளவு எல்லாமே மாறுபடும், எல்லாமே வேறுபடும். நீங்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல பழகுங்கள். ஆனால் இது உங்களுடைய உலகியலிலிருந்து உங்களை வேறுபடுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் குடும்பத்தார் இதை செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் இதனால் பாதிக்கப்படும். கடமையை முடித்தவர்கள் அல்லது திருமணமே செய்து கொள்ளாதவர்கள் அல்லது தனியாக இருக்கின்றவர்கள், வேறு எதுவும் நோக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் மட்டுமே இதை பயன்படுத்தி செய்தல் வேண்டும். மற்றவர்கள் உலக வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்து, நல்லவர்களுக்கு உதவி செய்து, நல்ல விஷயங்களை மட்டுமே உலகில் செய்து வாழ வேண்டும். நன்றி.